திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும்? திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியை தரக்கூடியதாக அமைகிறது. 7ஆம் இடத்தில் வரக்கூடிய இந்த சூரிய பகவான் தனுசு ராசிக்கு இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பல வகையிலும் மனதில் ஒரு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். மிதுனத்தில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் பௌர்ணமி திதி மிகவும் ஒரு முக்கியமான ஒன்று. சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம், 7ஆம் இடத்தில் தனுர் ராசியில் சூரியனின் சஞ்சாரம் ஆருத்ரா தரிசனமாக சிவபெருமானுக்கு உகந்த நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மார்கழி மாதத்தில் சிவபெருமானை வணங்கி திருவெம்பாவை பாசுரத்தை பாட இவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும். திருமண யோகங்கள், குழந்தை பிறப்பு மற்றும் கடன் பிரச்சனைகள் தீரும். இந்த சனி பகவானின் மாற்றம் உங்களுக்கு பாக்கியத்தில் வந்திருப்பது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு 9 வருட காலத்திற்கு பிறகு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய சனி பகவான் இந்த மார்கழி மாதத்தில் அதனுடைய துவக்கத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த சூரியனின் மாற்றம் தனுசு ராசியில் 7ஆம் இடத்திலேயும் 9ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்களை தருவார். குடும்ப ஒற்றுமை ஓங்கும் மற்றும் இந்த சனி பகவானின் மாற்றமானது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் தொல்லைகள் தீர வழிவகுக்கும். பல மாதங்களாகவே இழுபறியில் இருந்து வந்த வேலைகள் உங்களினுடைய முயற்சியால் வெற்றியை தரும். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதர சகோதரிகளினால் லாபங்களும் ஏற்படும். மீண்டும் நீங்கள் குடும்பத்துடன் சேருவதற்கான ஒரு வாய்ப்பு, பிரிந்தவர்கள் மற்றும் தொலைதூரத்திற்கு பிரயாணங்கள் பல நாட்களாக முயற்சி செய்து முடியாமல் போனவர்களுக்கும் அவர்களினுடைய முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் மூலமாக வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பலவிதமான எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு மார்கழி மாதமாகவே அமைகிறது. பரிகாரமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானினுடைய வழிபாடும், ஆருத்ரா தரிசனத்தில் சிவனுக்கு விரதமிருந்து வழிபாடுகள் செய்ய உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும்.